இன்றைய அனுதின தியானத்துக்கான வசனம் 1 கொரிந்தியர் 1:18 வசனம். அதனுடைய தலைப்பு என்ன என்று பார்க்கும்போது, preaching of cross is power to us. சிலுவையின் உபதேசம் நமக்கு வல்லமையை கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 18 அதைத்தான் சொல்லி, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சரீர பலத்தினாலே நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதே நேரத்தில் தேவ பலன் நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதும் அது பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வெற்றியாய் வாழத்தக்கதாக அது கிரியை செய்கிறது. அதனால்தான் அங்கே பார்க்கும்போது அதே வசனத்திலே நாம் பார்க்கும்போது கெட்டுப்போகளுக்கு பைத்தியமாக இருக்குது. ஆண்டவருடைய அந்த சிலுவை குறித்ததான உபதேசத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதனுடைய காரியம் என்ன என்று பார்க்கும்போது அது அவர்களை கெட்டுப்போக செய்கிறது. உலக மாய்களில் இழுத்து அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த சிலுவையின் உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, ஏற்றுக்கொண்டதினாலே நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நமக்காக மீண்டும் வருகிறார், சிலுவை எனக்காக சுமந்தார், பாடுகளை எனக்காக சகித்தார் என்ற அந்த விசுவாசத்திலே நிலைத்திருப்போம். நாம் முன்னேறி செல்வோம். கர்த்தர் புதிய ஆண்டிலே இன்னும் அநேக காரியங்களை நமக்கு செய்வாராக. ஆமென்.